அத்தியாயம் 59. மான்வழி இடிந்து போய் அமர்ந்திருந்தாள். அவர்கள் கொடுத்த 3 நாள் கெடுவும் முடிந்தது. இன்று அவளுக்கும் தீரனுக்கும் கல்யாணம் நடக்க ஏற்பாடுகள் துவங்கியது. இந்த 3 நாளாய் அவள் வசீகரனிடம் எடுத்து சொல்லி புரிய வைக்க நினைத்தாள். ஆனால் வசீகரன் முதலில் இந்த கல்யாண விஷயத்தை பற்றி சொன்னதுமே கோபத்தில் போனை கட் பண்ணி விட்டான். அதனால் அவள் வசீகரனை தேடி ஹாஸ்பிட்டல் சென்று அவனை தனியே மீட் பண்ணி பேசினாள். மிஸ்டர் ஜோ, பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவர் தான் என்ன படிக்க வச்சாரு. அவர் தான் எல்லாமே பண்ணாரு. இப்போ என்கிட்ட அவர் கேக்குறது இந்த ஒண்ணுதான், அதுவும் வெறும் 6 மாசம்தான் என்று மான்வழி பொறுமையாக எடுத்து சொன்னாள். வசீகரன் இதுவரை கோபம் கொண்டது இல்லை. ஆனால் இப்பொழுது பொத்தி கொண்டு வந்தது அவனுக்கு. அதுக்கு நான் கட்டிக்க போற போன இன்னொருத்தனுக்கு குடுக்க சொல்றியா? அவனையும் தாண்டி வந்தது வார்த்தை. சீனியர் என்றார் அவசரமாக. கொஞ்சமாவது யோசி விழி. நமக்கு இன்னும் 6 மாசத்துல கல்யாணம். இப்போ வந்து நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற? சீனியர், இது வெறும் நாடக கல்யாணம் தான். அவளுக்கு மட்டும் என்ன ஆசையா? ஆனால் அவளை சுற்றி இருப்பவர்களை கொன்று புதைத்து விடுவார்கள் அவர்கள். அந்த பயம்தான் அவளுக்கு. எனக்கு புரியுது சீனியர். ஜஸ்ட் 6 மாசம், வெறும் கான்ட்ராக்ட் நாடக கல்யாணம் சீனியர். அது அவர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் அதுதான். அதை என்னால செய்ய முடியாதுன்னு சொன்னா அந்த மனுஷன் ஆபரேஷன் பண்ணிக்காமலே செத்து போவாரு சீனியர், வேதனையுடன் சொன்னாள். வசீகரன் அவள் என்ன சொன்னாலும் சம்மதிக்க தயாராக இல்லை. அவனால் எப்படி நாடகமாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். மான்வழி பட்டென்று வசீகரன் காலில் விழுந்தாள். சீனியர், உங்க காலில் விழுந்து கேட்கிறேன். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையும் கேட்டதில்ல. இப்ப எனக்காக இல்ல, ஒரு உசிரை காப்பாத்த கேட்கிறேன், பிளீஸ் என்றாள் கண்கள் கலங்க. அவர்கள் மிரட்டியதை அவனிடம் மான்வழி மறந்தும் கூட சொல்லவே இல்லை. விழி, பிளீஸ் இப்படி பண்ணாத. நான் மட்டும் இல்ல, எவனும் அதுக்கு ஒத்துக்க மாட்டானுங்க. நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, மறந்துட்டியா என்று கொஞ்சம் கூட அவன் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல நான் கேட்டு போயிருவேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி உங்களுக்கு அந்த சொத்துல ஆசை வந்துருச்சா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா மொத்த சொத்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கடைசி ஆயுதத்தை எடுத்தாள். நான் அப்படிப்பட்டவன் இல்லன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் அப்படி கேட்காத. இல்ல, அதுதான். ஓ காட், இல்ல விழி. மான்வழி வசீகரன் கையை பிடித்தாள். எனக்காக நிறைய பண்ணிருக்காரு அவரு. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்க இல்ல. அவர் என்கிட்ட எதையும் கேட்டதில்ல. இப்ப உயிரோட விளிம்புல என்கிட்ட ஒண்ணு கேக்குறாரு. அத ஒரு மனுஷியா மட்டும் இல்ல, டாக்டரா கூட என்னால இல்லன்னு சொல்ல முடியாது. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வராது. இந்த தாத்தாவுக்காக நாங்க போடுற ஒரு ஆக்டிங், அவ்வளவுதான். அவர் இருக்க போற இந்த கொஞ்ச காலம் நிம்மதியா இருக்கட்டுமே. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் உங்களைத்தான் தப்பா பேசுறாங்க. நீங்க இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டீங்க, பணத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு பேசுறாங்க. அதெல்லாம் போயின்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க ஒரு மனுஷனா மட்டும் இல்ல, ஒரு டாக்டரா யோசிங்க மிஸ்டர் ஜோ. யோசிச்சு 5 நிமிஷம் கழிச்சு சொல்லுங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் என்று அவனை விட்டு சற்று தள்ளி அமர்ந்து கொண்டாள். வசீகரனுக்கு அந்த தீரனை நினைக்கும் பொழுது கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஆனால் அதே சமயம் மான்வழி சொன்னது போல் இப்பொழுது அவன் ஒரு மனிதனாக மட்டுமல்ல, ஒரு டாக்டராகவும் யோசிக்க வேண்டும். கண்களை மூடி யோசித்தவன் அங்கு கண்களை மூடி அமைதியாக இருந்த மான்வழியை கண்டான். பின் மெல்ல அவள் முன்னே போய் அவள் முன் கால்களை மடக்கி மண்டியிட்டு அமர்ந்தான். விழி. இவ்வளவு நேரம் இருந்த அவன் டோன் மாறி மென்மையான குரலில் அழைத்தான். மான்வழி பதட்டத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். மிஸ்டர் ஜோ, எனக்கு கோபம்தான். ஆனா நீ கலங்குறத என்னால பார்க்க முடியல. இன்னொரு முறை விளையாட்டு கூட நம்பிக்கை இல்லையான்னு கேட்காத. ஏன்னா நான் அந்த உலகத்துல அதிகமா நம்புறது உன்னை மட்டும்தான். உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் விழி. எந்த ஒரு காதலனும் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். ஆனா என் விழி என்கிட்ட முதல் முறை ஒரு விஷயத்த கேட்டிருக்கான். அதுவும் ஒருத்தர் உயிரை காப்பாத்த. அப்புறம் எனக்கு பெரிய பொக்கிஷம் நீ இருக்கும்போது இந்த பணத்துல விருப்பம் கிடையாது. அத நான் நிரூபிக்கணும்னா இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நான் இத பண்ண கேவலமானவனா இருக்கலாம், ஆனா பண்ணலன்னா மனுஷனே இல்லாம போயிடுவேன். சரி விழி, நான் ஒத்துக்கிறேன் அந்த நாடக கல்யாணத்துக்கு. ஆனா ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோ. இந்த 6 மாசம் முடிஞ்ச அடுத்த நாளே நமக்கு குறிச்ச தேதியில நமக்கு கல்யாணம். இதுல உனக்கு சம்மதம் தானே? தீர்க்கமான முடிவுடன் கேட்டான். மான்வழிக்கு அவன் சம்மதம் சொன்னதே பெரிய விஷயம்தான். எனக்கு சம்மதம் மிஸ்டர் ஜோ. அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச அடுத்த நாளே நான் அந்த வீட்டுல இருந்து மொத்தமா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு எங்களுக்கு உண்மையான காதல் மட்டும் போதும், எந்த பணமும் வேணாம், சொத்தும் வேணான்னு சொல்லிட்டு வருவேன். அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் மிஸ்டர் ஜோ என்று சிறு புன்னகையுடன் சொன்னாள். பெரிதாக யாருக்கும் இந்த கல்யாணம் பற்றி சொல்லவில்லை. வீட்டுக்குள் வைத்து தெரிந்தவர்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு கல்யாணம் சிம்பிளாக நடந்தது. மான்வழி பக்கம் இருந்து அவள் நண்பர்கள் மட்டும் முகத்தில் துளியும் புன்னகை இல்லாமல் கடுப்புடன் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வசீகரன் வரவே இல்லை. அவனுக்கு இதையெல்லாம் பார்க்கும் திறன் இல்லை. அந்த பட்டு வேஷ்டியில் கூர்மையான பார்வையுடன்
அந்த மணமேடையை அலங்கரித்திருந்தான் தீரன். வீட்டில் ஒருவர் முகத்திலும் புன்னகை துளியும் இல்லை. இருவரை தவிர, ஒன்று தாத்தா, இன்னொருவன் மகி. இத்தனை நாளாக அந்த வீட்டின் வேலைக்காரியாக இருந்தவளை திடீரென்று அந்த வீட்டின் மருமகளாக ஏற்றுக்கொள்ளும் மனம் அங்கு யாருக்கும் இல்லை. அதிலும் விக்கா முகம் செருப்பை சாணியில் முக்கி அடித்தாற் போல இருந்தது. அடியே, கொஞ்சமாவது முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ, அப்பதான் நாமளும் சந்தோஷமா இருக்கோன்னு நம்புவாங்க. அவள் அன்னை விக்காவின் காதில் முணுமுணுக்க கடுப்புடன் வேண்டா வெறுப்பாக பல்லை காட்டி வைத்தாள் விக்கா. இப்பொழுது தங்க சிவப்பு வண்ண பட்டு சேலையில் தங்க ஆபரணம் சூட்டி அழகு பதுமையாக நடந்து வந்தாள் மான்விழி. அந்த தங்கங்களுடன் சேர்ந்து தங்கமாய் ஜொலித்தவளின் முகத்தில் துளியும் சந்தோஷம் என்பதே இல்லை. தாத்தாவுக்காக சிரிக்க முயற்சி செய்தாலும் அவளால் எப்படி துளியும் பிடிக்காத கல்யாணத்தில் சிரிக்க முடியும்? தீரன் அவள் பக்கம் கூட பார்க்கவில்லை. அந்த நெருப்பு குண்டலத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். மான்விழியை அழைத்து வந்து தீரன் அருகே அமர வைத்தார்கள். துளியும் எதிர்பார்க்காத கல்யாணம், சற்றும் விருப்பமில்லாத திருமணம், கொஞ்சம் கூட ஒத்துப்போகாத இருவேறு மனங்கள். இப்படி நேரெதிர் துருவங்களாக இருக்கும் இருவருக்கும் அந்த சொந்த பந்த முன்னே அக்னி சாட்சியாக திருமணம் நடந்தது. கொஞ்சம் சிரி, இல்லனா நடி என்று கர்ஜனையாக வந்து விழுந்தது தீரனின் வார்த்தைகள். மான்விழி வலி நிறைந்த மனதுடன் வேண்டா வெறுப்பாக மெல்ல இதழை சிரிப்பது போல வளைத்தாள். பாத்தியா, என் பேரனுக்கும் மானுக்கும் இந்த கல்யாணத்துல எவ்வளவு விருப்பம்னு? 2 பேர் முகத்திலையும் எவ்வளவு சிரிப்பு பாரு என்றார் தாத்தா புன்னகையுடன். தீரன் அந்த தாலிக்கயிறு கையில் எடுத்தான். மான்விழி கண்கள் கலங்கியது. இது நாடக கல்யாணமாக இருந்தாலும் இது அவளுக்கு நிஜம்தானே. அவள் கழுத்தில் ஏறப்போகும் முதல் தாலி அது. கண்களை மூடி மெல்ல திறந்தவள் இமைகள் தாண்டி ஒரு சொட்டு கண்ணீர் துளி அந்த கன்னத்தில் பட்டு தெறிக்க, கழுத்தருகே வந்த தாலியை கண்ட பெண்ணவளுக்கு அந்த நொடி இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை என கத்திவிட்டு ஓட மனம் துடித்தது. டெடி, தீரனின் அழைப்பில் பட்டென்று அவனை திரும்பி பார்த்தது மான்விழியின் கலங்கிய கண்கள் இரண்டும். சம்மதமா? அவள் கண்களை பார்த்தபடி கேட்டான். சத்தமில்லாமல் வந்தாலும் அவன் கேட்ட வார்த்தை அவள் ஆழம் வரை சென்றது. அப்படியே ஜிவ்வென்று கரன்சா கடித்தாற் போல இருந்தது. அவளையும் தாண்டி அவள் தலை அசைந்தது, சம்மதம் என்பதை போல். தீரனின் கம்பீரமான கரங்கள் இரண்டும் அந்த தாலியை இறுக்கு பிடித்து அவளின் கழுத்தில் 3 முடிச்சை போட்டு அத்தனை பேரின் முன் மான்விழி அதிதீரன் ஆக்கினான். தாத்தா முகமெங்கும் சந்தோஷம். ஆனால் ராகவேந்திரன் முகத்தை பார்க்க வேண்டுமே. அதில் ஒரு பொட்டு சந்தோஷமில்லை. முகமெல்லாம் வஞ்சகமும் எரிச்சலும் மட்டும்தான் இருந்தது. நீ எப்பவுமே இந்த வீட்டு வேலைக்காரிதாண்டி. ராகவேந்திரன் இதழ் நக்கலாய் முணுமுணுத்து கொண்டது. நீ இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டு மருமக என்று கம்பீரமாய் வந்து விழுந்தது தீரனின் வார்த்தைகள். அத்தியாயம் 60. சற்றும் எதிர்பாராத திருமணம் அது. இதை கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை மான்விழி. கல்யாணத்தை பற்றி பெரிதாக ஆசையெல்லாம் கிடையாது அவளுக்கு. ஏன், இத்தனை வருட காதலில் கூட அவள் ஒரு முறையேனும் வசீகரனிடம் காதலிப்பதாக சொன்னது இல்லை. இதில் பெரிய உடன்பாடும் இல்லை என்றாலும் கூட திருமணம் என்பது இரு மனங்களின் விருப்பத்தோடு நடக்க வேண்டிய ஒரு பந்தம். ஆனால் இங்கோ அவளை மிரட்டி கத்தி முனையில் வைத்து கல்யாணம் நடத்திவிட்டார்கள். இது நாடகமாகவே இருந்தாலும் கூட அதை எப்படி அவளால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அனைத்தையும் அந்த மனுஷனுக்காக பொறுத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அவளுக்கு. இத்தனை நாட்களாக வீட்டில் உள்ளவர்களிடம்தான் பேசக்கூடாது என்றார்கள். இன்று அவள் ஒரு மருத்துவர், பெரியவளாகிவிட்டாள். ஆனால் இப்பொழுது கூட அவளை கூண்டு சிறையில்தான் அடைக்க பார்த்தார்கள். கல்யாணம் முடிந்து அவள் நண்பர்கள் சிறு ஆறுதல் வார்த்தைகள் சொல்வதற்கு கூட அனுமதி கொடுக்கவில்லை. இது நாடக கல்யாணமாக இருந்தாலும் மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் இது நிஜ கல்யாணம் மாதிரிதான். இந்த வீட்டு மருமகளுக்குன்னு ஒரு சில வரமுறை உண்டு, கட்டுப்பாடுகள் உண்டு. அதுல முதல் விஷயம், இப்படி தகுதி தராதரம் இல்லாத கண்டவங்க கூட பழக்க வச்சுக்கிறத நிறுத்தணும். அதை விட முக்கியமா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரத நிறுத்து. சோத்துக்கு தானே வந்தாங்க, அதை கொட்டிக்கிட்டு கிளம்ப சொல்லு என்று விக்காவின் அன்னையோ சற்றும் இரக்கமில்லாமல் அவர்கள் முன்னே மனம் புண்படுபடி பேசிவிட்டு சென்றார். ஆசையாக பேச வந்தவர்களுக்கு அவர் பேசிய விதம் கேட்டு என்னவோ போல் ஆகிவிட்டது. அவர்கள் முகமே வாடி போனது. அதுவும் மோனிதான் ஒரு மாதிரி முகத்தை தொங்க போட்டு கொண்டாள். அப்ப நாங்க கிளம்புறோமான், நம்ம ஹாஸ்பிட்டல் வரும்போது பேசிக்கலாம் என்றார்கள் சங்கடமாக. அவர்களை விட மான்விழிக்குத்தான் அது இன்னும் சங்கடமாக இருந்தது. என்னை அசிங்கப்படுத்தலாம், ஆனால் என் நண்பர்களை அசிங்கப்படுத்த அவர்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? தட்டி கேட்க வாய் வந்தாலும் தைரியம்தான் வரவில்லை அவளுக்கு. இத்தனை வருடத்தில் எல்லாம் மாறிவிட்டது, ஒன்றை தவிர, அது அவளின் தைரியம் மட்டுமே. மோனி, விக்கி, டேவிட், இருங்க, சாப்பிட்டு போகலாம் சங்கடமாக சொன்னால் மான்விழி. இல்லமான், மனசோ வயிறோ நிரம்பி போச்சு, நாங்க கிளம்புறோம், இன்னொரு நாள் வரோம் என்று வெளியே சிரித்தாலும்
உள்ளே வேதனையுடன் அங்கிருந்து கிளம்பி சென்றவர்களை பார்க்க பார்க்க அவள் மனம் வெதும்பியது வேதனையில். கல்யாணம் முடிந்துவிட்டது. ஆனால் அதற்கு பின் அதற்கான எந்த ஒரு சடங்கும் சம்பிரதாயமும் மேற்கொள்ளவில்லை அவர்கள். கல்யாணம் நடந்த அடுத்த நொடி கழுத்தில் போட்டிருந்த மாலையை கூட தீரன் கலட்டி வீசிவிட்டு அவசரமாக அவன் போனை எடுத்துக்கொண்டு சென்றான். இன்னொரு பக்கம் தாத்தாவை ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ் தயாராக இருந்தது. அந்த பட்டு வேஷ்டியை கூட மாற்றாமல் வேஷ்டியை மடக்கி கட்டியபடி தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் தீரன். அவன் பின் ஒவ்வொருத்தராக கிளம்பி செல்ல அங்கு தன்னந்தனியாக நின்ற மான்வழியை திரும்பி பார்க்க கூட அங்கு ஒரு நாதி இல்லை. கசந்த புன்னகை ஒன்றை சிந்திக் கொண்டவள் அந்த கல்யாண கோலத்தில் வெளியே வர அவளுக்காக மகினன் மட்டும் காத்திருந்தான். பல நாட்கள் ஆகிவிட்டது. இருவரும் பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு எதையும் கேட்காமல் அமைதியாக அந்த காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள் மான்வெளி. இருவருக்கும் பேசிக்கொள்ள பல விஷயம் இருந்த போதும் வாய் திறந்து எதுவும் பேசிக்கொள்ளவில்லை இருவரும். கார் அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் முன்னே வந்து நின்றது. வேக எட்டுக்களுடன் அந்த கல்யாண கோலத்தில் சேலையை தூக்கி பிடித்தபடி ஆபரேஷன் தியேட்டர் நோக்கி ஓடினாள் மான்வெளி. அந்த பக்கம் போனவர்கள் வந்தவர்கள் எல்லாம் அவளைத்தான் வித்தியாசமாக பார்த்துவிட்டு சென்றார்கள். பின் இருக்காதா என்ன? கல்யாண கோலத்தில் ஒருத்தி ஹாஸ்பிட்டலில் நடமாடி கொண்டிருந்தால் ஆச்சரியமாகத்தானே இருக்கும். ஆனால் மான்வெளி அதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் இல்லை. ஆபரேஷனுக்கு தயார் செய்து விட்டார்கள். தாத்தாவை நார்மல் வார்டிலிருந்து ஆபரேஷன் தியேட்டர் நோக்கி அழைத்து சென்றார்கள். அப்பொழுது தாத்தா மான்வெளி கருத்தை பிடித்து கொண்டார். சார், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. மான்வெளி சிறு புன்னகை முகத்துடன் அவருக்கு ஆறுதல் சொன்னாள். இப்ப எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்ல மான். ஏன்னா இப்பதான் நீ வந்துட்டியே. இனிமே இந்த வீட்டையும் இந்த சாம்ராஜ்யத்தையும் என் பேரனையும் நீ நல்லா பாத்துப்பன நம்பிக்கை வந்துருச்சு என்று அவள் கையை பிடித்தபடி சொன்னார். எப்படி சொல்வாள் பெண்ணவள்? இதெல்லாம் வெறும் நாடகம், அதுவும் சில மாதங்களுக்கு மட்டுமே என்று. மான்வெளி பொய்யான புன்னகை செய்தாள். நீ அவன் கூட இருப்பதானே மான்? கடைசியாக உறுதி செய்து கொண்டார். அவள் இதழ்கள் துடித்தது. இல்லை என்று கத்தி சொல்ல வாய் வரை வந்தது. ஆனாலும் அதையும் தாண்டி அவள் நிலையும் கண் முன்னே வந்தது. இருப்பு சார் என்றால் திக்கி திணறி. அவர் முகத்தில் சிறு புன்னகையும் அதைவிட அதிகமான நம்பிக்கையும் எட்டி பார்க்க அவரை ஆபரேஷன் தியேட்டர் அழைத்து சென்றார்கள். ஆனால் இந்த பெருசு நமக்கு ஏதாவது எழுதி வைக்கணும்னு பார்த்தா ஒரு வெங்கல கிண்ணம் கூட எழுதி வைக்காம நம்மளை ஏமாத்திருச்சு என்று எரிச்சலாக முணுமுணுத்துக் கொண்டார் விக்காவின் அன்னை. விக்காவோ உச்சக்கட்ட எரிச்சலில் மான்வெளியை வெறிக்கொண்டு முறைத்துக் கொண்டிருந்தாள். விட்டால் அவளின் நெற்றிக்கண் கொண்டு அவளை எரித்து விடுவாள் போலும். இவள்தான் இப்படி என்றால் வினயன் என்னவோ மான்வெளியை விழுங்குவது போல பார்த்து கொண்டிருந்தான். டேய், எதுக்குடா அவள் அப்படி பாக்குற? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று அவன் உள்மனமே அவனுக்கு ஒரு எச்சரிக்கை படலம் விடுத்தது. ஆனால் அதற்கெல்லாம் பயம் கொள்ளும் ஆளா அவன்? இது வெறும் நாடக கல்யாணம் தானே, அதுக்கப்புறம் அவ எனக்குத்தான். ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. இந்த 6 வருஷத்துல ஆளு சும்மா கும்தாவ மாறிட்டா. செம்ம செக்ஸியா வேற இருக்கா. அப்படியே அள்ளி அணைக்கணும் போல இருக்கு என்று அவன் சொல்லி முடிக்கவில்லை. நங்கென்று அவன் காலில் மிதித்தான் தீரன். மா என்று அலறியபடி நிமிர்ந்து பார்த்தான் வினய். அந்த பட்டு வேஷ்டியில் இருந்து ஆபரேஷன் தியேட்டர் செல்வதற்கான உடையை போட்டுக்கொண்டு கைகளில் கிளவுஸ் மாட்டியபடி அவன் முன் நின்ற தீரனை கண்டதும் சத்தம் போட்ட வாய் அப்படியே கப்பென்று மூடிக்கொண்டது. ப்ரோ, நீங்க தானா? தெரியாம அவசரத்துல மிதிச்சிட்டீங்களா என்றான் வலியிலும் பல்லை காட்டியபடி. தீரன் ஒரு எடை போடும் பார்வை பார்த்தான் அவனை. அவசரத்துல காலை மிதிச்சது உண்மைதான், ஆனா தெரியாம மிதிக்கல என்றவன் நிற்காமல் ஆபரேஷன் தியேட்டரை நோக்கி நடந்தான். வினைக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்லிட்டு போறான்? இப்ப தெரிஞ்சு மிதிச்சானா இல்ல தெரியாம மிதிச்சானா? என்று காலை பிடித்துக் கொண்டான். சில மணி நேரங்களுக்கு பிறகு ஆபரேஷன் முடிந்தது. அந்த சர்ஜரி ரூமில் இருந்து வெளியே வந்தான் தீரன். அவன்தான் ஆபரேஷன் செய்திருக்கிறான் என்று தெரிந்ததும் அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி. அதிலும் மான்வெளிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிதான். அவன் காலேஜ் படிக்கும் போது பல சமயம் வெளியேதான் சுற்றி கொண்டிருப்பான். அப்படிப்பட்டவன் எப்படி இவ்வளவு கிரிட்டிக்கலான கேஸுக்கு சர்ஜரி செய்திருக்க முடியும் என்று அவளுக்கு பெரும் அதிர்ச்சி. பெருசு உசுரோட இருக்கா இல்லையானே தெரியலையே என்று இன்னொரு பக்கம் அங்கிருந்த அத்தனை பேருக்கும் நம்பிக்கை இல்லை. மற்றவர்களுக்கு எப்படியோ, ஆனால் அவன் தாத்தாவோ தீரன் தான் தனக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று விட்டார். வேற நல்ல டாக்டரே இல்லையா? எதுக்கு இவனை பண்ண சொன்னீங்க என்று ராகவன் கூட மகனை நம்பாமல் அங்கிருந்த பெரிய டாக்டர் ஒருத்தரிடம் குறை கூறி வைத்தார். ஆனால் அவர் சொன்ன பதில் அங்கிருந்த அத்தனை பேருக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. என்ன சார் பேசுறீங்க? உங்க பையன் எவ்வளவு பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன் தெரியுமா? அவர்கிட்ட சர்ஜரி பண்ணிக்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னெட் எல்லாம் வெயிட் பண்றாங்கன்னு தெரியுமா? நாங்க கூட எத்தனையோ முறை அவர்கிட்ட பெரிய அரசியல்வாதிங்க கூட அவர்தான் வேணும்னு ரெக்கமெண்ட் பண்ணி அவரை வர சொன்னோம். ஆனா அவருக்கு நேரமே இல்ல. இது வரைக்கும் நோ மோர் ஃபெயிலியர் சர்ஜரிஸ். 100% சக்சஸ் ரேட் கொடுத்த மிஸ்டர் ஆதிரன் டாக்டர் அவர் என்று அவர் சொன்னதை கேட்டு ஆச்சரியம் கூடி போய் மான்வெளி அவனை திரும்பி பார்த்தாள்.
மான்விழி அந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு அவரிடம் சென்று சர்ஜன் ட்ரைனிங் எடுக்க வேண்டும் என்பதுதான் அவள் ஆசை என்றும் சொல்லலாம். அவள் இப்பொழுது ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டுக்கு தான் படித்துக் கொண்டிருக்கிறாள். அவர்கள் டாக்டர்கள் கூட அடிக்கடி சொல்லும் ஒரு பெயர்தான் அதிரன். ஆனால் அவள் நேரில் பார்த்தது இல்லை. இத்தனை நாட்கள் தீரன் தான் அந்த டாக்டர் என்று அவளுக்கு தெரியாமல் போய்விட்டது. எப்படி இவ்ளோ பெரிய டாக்டர், அதுவும் இவ்ளோ ஃபேமஸான சக்சஸ்ஃபுல் டாக்டர் ஆனா என்று அவளுக்கு புரியவே இல்லை. அடேங்கப்பா என்று அத்தனை பேரும் உதட்டை பிதுக்கிக் கொள்ள, அதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் முகத்தை உரென்று வைத்துக் கொண்டு அவர்களை கடந்து சென்றான் தீரன். ஆபரேஷன் எல்லாம் முடிந்து தாத்தாவை நார்மல் வார்டுக்கு மாத்தி விட்டார்கள். அங்கிருந்த அத்தனை பேரும் கொஞ்ச நேரத்தில் டயர்டாக இருக்கிறது என்று கிளம்பி சென்று விட்டார்கள். ஆனால் மான்வழி மட்டும் இன்னும் அந்த கல்யாண கோலத்தில் தாத்தாவின் அருகே அமர்ந்திருந்தாள். சற்று முன்புதான் அவர் கண் விழித்தார். மான், அதுதான் எனக்கு ஒண்ணும் இல்லையே. என் பேர என்ன காப்பாத்திட்டானே. நீ வீட்டுக்கு போமா. பாரு, இன்னும் ட்ரெஸ் கூட மாத்தல. முகத்துல அவ்வளவு சோர்வா இருக்கு. போயிட்டு வாமா. அதுதான் நர்ஸ் எல்லாம் இருக்காங்களே. அவர் பொறுமையாக எடுத்து சொன்னார். இருக்கட்டும் தாத்தா. சோர்வாக இருந்தது அவளுக்கு. இருந்தும் அங்கிருந்து அவரை தனியே விட்டு செல்ல மனம் வரவில்லை. மேடம், சார் சொல்றது சரிதான். இன்னைக்குதான் கல்யாணம் இருக்கு பாருங்க. இன்னும் அந்த ட்ரெஸ் கூட மாத்தல. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் என்று அங்கு வேலை செய்யும் நர்ஸ் எடுத்து சொல்லி அவளை அனுப்பி வைத்தாள். தாத்தாவோ தீரனை வர சொல்லி கிளம்ப போக சொன்னார். ஆனால் எங்கிருந்து அவள் தீரனை அழைப்பாள்? அவனை பார்த்தாலே அவளுக்கு இப்பொழுது பயத்தில் கால்கள் நடுக்கம் கொள்கிறது. அதனால் சரியென்று தலையாட்டி வைத்தவள் வெளியே வந்து ஏதாவது பஸ் இல்லை, ஆட்டோ வருமா என்று வெயிட் பண்ணி கொண்டிருந்தால் அந்த நள்ளிரவு நேரம். அந்த பக்கம் சென்றவர்கள் எல்லாம் அவளை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு செல்ல மான்விழிக்கு பயத்தில் குப்பென்று வேர்த்து விட்டது. என்ன செய்வதென்று அவள் யோசிக்கும் நேரம் சரட்டென்று வந்து நின்றது அந்த கருப்பு நிற காஸ்ட்லியான கார் ஒன்று. மான்விழி தயக்கமாக குனிந்து பார்க்க, காருக்குள் எப்பொழுதும் போல முகமெங்கும் மிளகாய் பொடியை முழுங்கியவன் போல விரைப்பாக அமர்ந்திருந்தான் தீரன். அத்தியாயம் 61. சென்டிமீட்டர் இடைவெளியில் அவள் நின்றும் உள்ளே அழைக்கவில்லை அவன். மில்லிமீட்டர் இடைவெளியில் சீட்டிருந்தும் அமர நினைக்கவில்லை அவள். இருவருக்கும் இடையே மௌனம் மட்டுமே ஆட்சி செய்தது. அந்த மௌனத்தை கலைத்தது அவன் கம்பீரமான குரல். பூங்குத்து கொடுத்து அழைக்கணுமா? மெல்லிய குரலில் சொன்னாலும் கூட அது கம்பீரமாய்த்தான் இருந்தது அவன் குரலில். பெண்ணவள் காரின் பின் சீட்டை பார்த்தாள். பலமுறை படித்தும் பார்த்தும் இருக்கிறாள். ஆன்டி ஹீரோ கதைகளில் பின் சீட்டில் அமர போனால், நான் என்ன உனக்கு டிரைவரா என கேட்கும் பல சீன் உண்டு. அதே சீனை அவளும் ரீக்ரியேட் செய்ய அவளுக்கு விருப்பமில்லை. அதனால் மான் அமைதியாக முன்னிருக்கையில் அந்த கதவை ஒட்டியபடி தள்ளியே அமர்ந்து கொண்டாள். மறந்தும் கொஞ்சம் கூட டச்சிங் ஆகிவிடக்கூடாது என்பதில் அவள் தெளிவாக இருந்தாள். தீரன் அவள் பக்கம் திரும்பி பார்த்தான். அதற்கான அர்த்தம் சீட் பெல்ட்டை போட்டுக்கொள் என்பதுதான். அது பெண்ணவளுக்கு புரியத்தான் செய்தது. கல்வனும் கேட்டும் பார்த்தும் தெரிந்து கொண்டது உண்டு. இதுபோல அப்பாவி ஹீரோயினுக்கு சீட் பெல்ட் போட தெரியாமல் சிரமம் கொள்ளும் பொழுது ஹீரோ மாட்டி விடுவதும், அப்பொழுது அவர்களுக்குள் குட்டி ரொமான்ஸ் சீன் வந்து செல்வதும். ஆனால் அதிலும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை மான்வழி. அவள் அப்பாவி ஹீரோயினாக இருக்கலாம். ஆனால் சீட் பெல்ட் போட தெரியாத அளவுக்கு ஒன்றும் அவள் அப்பாவி இல்லை. அவள் பலமுறை வசீகரனுடன் காரில் சென்றது உண்டு. அதனால் சுலபமாகவே போட்டுவிட்டாள். அவனுக்கு ஏமாற்றம் தானோ? முகத்தில் காட்டிக்கொள்ளாவிட்டாலும் காரின் வேகத்தில் தெரிந்தது. அந்த ஃப்ரண்ட் மிரரை கொஞ்சம் சரி செய்து கொண்டவனின் கடைக்கண் பார்வை பெண்ணவள் பக்கம் சென்று வந்தது. அவசர கல்யாணம் முடிந்ததும் ஆபரேஷன் என்பதால் அவனால் பெண்ணவளை சரிவர கவனிக்க முடியவில்லை. தங்க வண்ண பட்டு சேலை அவளின் நிறத்திற்கு எடுப்பாக இருந்தது. அதிலும் நேர்த்தியாக கட்டியிருந்ததை பார்த்ததும் புரிந்து கொள்ள முடியும் அவள் அடிக்கடி சேலை கட்டும் பழக்கம் கொண்டவள் என்று. தாத்தா கம்பல் பண்ணி போட சொன்ன தங்க ஆபரணம் அவள் உடலில் மின்னிக் கொண்டிருந்தது. பேருக்கு ஏற்றாற் போல அந்த மை தீட்டிய கண்கள் இரண்டும் 2 அம்புகள் போல பார்த்தவரை குத்தி கிழிக்கும் ஆயுதம்தான். அந்த சிவந்த இதழ்களும் அதற்கு மேலிருக்கும் சிறு மச்சமும் அவள் அழகின் உச்சம். அவள் நெற்றி வகிட்டிலும் கழுத்தில் தொங்கிய மஞ்சள் தாலியும் சொன்னது அவள் இந்த நொடி அவன் ப்ராப்பர்ட்டி என்று. அந்த கோவை பழ இதழ்களை அடிக்கடி சப்பிக்கொண்டாள். அது அவளின் சிறு வயது பழக்கம். அவள் பதட்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அப்படித்தான் இதழை மடக்கி சப்பிக்கொள்வாள். அப்பொழுது இன்னும் அந்த இதழ்கள் சிவந்து போகும். மாசு மறுவற்ற முகத்தில் புதிதாக எட்டி பார்த்தது சிறு பிம்பிள் ஒன்று. அதை வைத்து தெரிந்து கொண்டான் இன்னும் சில நாட்களில் அவளுக்கு மென்சஸ் டைம் எட்டி பார்க்கும் என்று. அவன் பார்த்த அந்த குழந்தை பருவம் எல்லாம் மாறி அந்த வயதுக்கான மெச்சூரிட்டி முகத்தில் மட்டுமல்ல அவள் உடலிலும் தெரிந்தது. ஒல்லிக்குச்சியாக இருந்தவள் இப்பொழுது கொஞ்சம் பூசினார் போல் மாறியிருந்தாள். இதுவும் அழகாக இருந்தது அவளுக்கு. இப்படி கடைக்கண் பார்வையிலேயே அவளை உச்சி முதல் உள்ளங்கால் வரை அளந்து விட்டது அவன் கண்கள். இப்படி கல்வன் கண்களோ அவளை ஆராய்ந்து கொண்டிருக்க, ஆனால் பெண்ணவள் எண்ணம் எல்லாம் நிரம்பி இருந்தது
வசீகரன் பற்றியே. வசீகரனை நினைத்து மெச்சிக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை அவளால். உண்மையில் வசீகரன் மனம் யாருக்கும் வராது. அவளுக்கு தெரியும் வசி அவள் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறான் என்று. ஆனால் அவள் கேட்ட ஒற்றை வார்த்தைக்காக நிச்சயம் செய்த காதலையே விட்டு கொடுத்திருக்கிறான். யாருக்கு வரும் இந்த மனது? அவன் நல்லவன் என்பதை ஒவ்வொரு முறையும் நிரூபித்துக் கொண்டிருந்தான். அவன் அணிவித்த நிச்சய மோதிரம் இன்னும் அவள் மோதிர விரலில் அழகாய் மின்னிக் கொண்டிருந்தது. இந்நேரம் அவன் மனம் அவளை நினைத்து எந்த அளவுக்கு கஷ்டப்படும் என்று அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் அணிவித்த மோதிரத்தை அவளது இடது கரங்கள் பதட்டமுடன் தழுவி கொண்டிருப்பதைக் கண்ட தீரனின் கால்கள் திடீரென்று பிரேக் போட்டது. இதை எதிர்பாராத மான்விழி பதட்டமாக முட்டிக்கொள்ளாமல் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு சிறு பதட்டத்துடன் அவன் பக்கம் திரும்பி பார்த்தாள். இறங்கு என்றான் அவள் பக்கம் திரும்பாமல். எதற்கு திடீரென்று இறங்க சொல்கிறான் என்று புரியாதவள் பதட்டத்துடன் இறங்கி நின்றாள் அந்த காரை விட்டு. அவள் இடது கரத்தில் கட்டியிருந்த அந்த வார் வாட்சை பார்த்தாள். மணி இரவு 11 என்று காட்டியது. அந்த நேரத்திலும் ஏதோ பட்டப்பகல் போல் அந்த தெருவோரம் கூட்டம் அலை மோதியது. அதுவும் அந்த விளக்குகளின் வெளிச்சத்தில் அந்த தங்க வண்ண பட்டு சேலையில் அந்த கல்யாண கோலத்தில் சிலையாக மின்னியவளை கண்டு அந்த பக்கம் இருந்த மொத்த இளைஞர்களின் பார்வையும் அவளை கழுகு போல வட்டமிட்டது. அதுவும் அவள் கோலத்தை கண்டு அவள் கல்யாண பெண் இன்னொருவன் சொத்து என்று தெரிந்த போதும் அந்த அழகு சிலையை ரசிக்காமல் இருக்க முடியவில்லை அவர்களால். சொர்க்கம் வேண்டுமா இல்லை அவளை சைட்டடிக்கும் வாய்ப்பு வேண்டுமா என்று கடவுள் இப்பொழுது சாய்ஸ் கொடுத்தால் சற்றும் யோசிக்காமல் இரண்டாவது சாய்ஸ் தான் அவர்கள் பதிலாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த வாலிபர்களின் கவனத்தை ஈர்த்து கொண்டிருந்தால் அந்த அழகு பொம்மை. இங்க எதுக்கு இறக்கி விட்டாரு? ஒருவேளை இப்படியே நடந்து வர சொல்வாரோ? எல்லா ஆன்டி ஹீரோவும் அப்படித்தானே பண்ணுவாங்க, இவரும் அப்படி பண்ணுவாரோ என்று அவள் சற்று பதட்டத்துடன் கைகளில் இருந்த தங்க வளையலை அங்கும் இங்கும் தடவி கொண்டிருந்த சமயம் அவள் பார்வை யதார்த்தமாக அந்த வலது பக்கம் திரும்பியது. 6 அடிக்கும் அதிகமான உயரத்தில் பட்டு வேஷ்டியின் ஒரு முனையை அவன் இடது கரம் பிடித்திருக்க, இன்னொரு முனை அந்த பூமியை தொட்டு செல்ல கம்பீரமான நடையுடன் நடந்து வந்தான் அதிதீரன். நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நடை, அதே சிரிக்க மறந்த இதழ்கள் என்று நடந்து வந்தவனை கண்டு மான்விழி மட்டுமல்ல, நள்ளிரவு நேரம் வீட்டில் டிமிக்கி கொடுத்துவிட்டு நைட் ஷோ படம் பார்க்க வந்த பியூட்டியிலிருந்து நைட் ஷிப்ட் வேலைக்கு கிளம்பி வந்த ஆன்டி வரை அத்தனை பேரின் பார்வையும் அதிதீரன் மீதுதான் இருந்தது. பார்த்ததும் கூறிவிடலாம், அக்மார்க் தமிழ் பையனாக இருந்தாலும் அவனின் நடையும் மேனரிசமும் அந்த ஆட்டிடியூட் என்று, அவன் பணத்தில் செழித்தவன் என்று. வாவ், வாட் அ மேன், ஹேண்ட்சம் என்று மான்விழியின் அருகே நின்ற அறிவைக்காடு அழகி ஒருத்தி அப்பட்டமாக அவளுக்கு கேட்கும்படி முணங்கிக் கொண்டாள். ஹேண்ட்சமா என்று மான்விழி இன்னொரு முறை அவனை திரும்பி பார்க்க நினைத்தாள். ஆனால் அதற்குள் அவள் முன்னே நெருங்கி இருந்தான் தீரன். அவனால் பார்வையை தாழ்த்தி கொண்டாள் மான். வா என்றவன் முன்னோக்கி நடக்க இவளும் அவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டது போல அவன் பின் நடந்தாள். அவர்கள் வந்தது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குத்தான். அவனுக்கு தெரியும் காலையிலிருந்து அவள் இன்னும் உண்ணவில்லை, வீட்டிற்கு சென்றாலும் அவளை உண்ணவிட மாட்டார்கள் என்று. அதனால்தான் முன்கூட்டியே யோசித்தவன் அழைத்து வந்தான் அவளுக்கு பசிக்கும் என்று. ஹோட்டலை பார்த்ததும் தான் அவளுக்கும் வயிறு ஒன்று இருப்பதும் அதற்கு ஆதாரம் புகட்ட வேண்டும் என்பதும் ஞாபகம் வந்தது. ஆனால் என்ன ஒரு பரிதாபம், அங்கிருந்த அத்தனை ஆண்களின் பார்வையும் பெண்ணவள் பக்கம் இருப்பதைக் கண்டு 2 நொடியில் தீரனின் கண்கள் ஸ்கேன் செய்து விட்டது. என்ன நினைத்தானோ பெண்ணவள் கரம் பற்றி வந்த திசையிலேயே திருப்பி இழுத்து சென்றான். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதற்கு அழைத்து வந்தான், எதற்கு திரும்பி அழைத்து செல்கிறான் என்று புரியாமல் அவன் இழுப்புக்கு நடக்க முடியாமல் பின்னே ஓடினாள். அவளை காரில் ஏற்றி சென்றவன் பார்வை ஒவ்வொரு பக்கமும் ஆராய்ந்து கொண்டே வந்தது. திடீரென்று மீண்டும் ஒரு இடத்தில் பிரேக் போட்டு நின்றவன் அங்கிருந்த ஒரு தள்ளுவண்டி கடைக்கு அவளை அழைத்து சென்றான். உட்காரு என்றவன் அங்கு எந்த ஒரு ஆண்மகனும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின்பே அவளை அழைத்து வந்திருந்தான். மானுக்கு தெரியும் அவன் இது போல தள்ளுவண்டி கடையில் உண்டு பழக்கம் இல்லாதவன் என்று. ஆனால் எதற்கு இங்கு அழைத்து வந்தான் என்பது மட்டும் அவளுக்கு புரியவில்லை. ஒருவேளை நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட தகுதி இல்லாதவன் நினைச்சாரோ, அதனால்தான் இப்படி ஒரு சாதாரண கடைக்கு கூட்டிட்டு வந்தாரோ என்றவள் அதுதான் காரணமாக இருக்கும் என முடிவே செய்து விட்டாள். ஆனால் அவளுக்கு தெரியாதல்லவே, அவளை வேறொரு ஆண்மகன் பார்ப்பதை கூட விரும்பாமல் ஆள் இல்லாத இடத்துக்கு, அதுவும் பரிமாறும் ஆள் கூட பெண் என்பதனை உறுதி செய்து கொண்ட பின்புதான் இங்கு அழைத்து வந்திருக்கிறான் என்று. ஒரு நடுத்தர வயது பெண் ஒருவர் இவர்களை பார்த்து சிநேகமாய் புன்னகை செய்தபடி என்ன வேண்டும் என்று விசாரித்தார். மான் வாய் திறந்து சொல்லும் முன் அவனை சொன்னான். 2 முட்டை தோசை, 2 மசால் தோசை என்று அவளுக்கு பிடிக்கும் ஐட்டமாக வரிசையாக சொன்னதை கேட்டு ஆச்சரியமாக அவனை திரும்பி பார்த்தாள் மான்விழி. அவளுக்கு அதிர்ச்சி, எப்படி அவனுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது என்று. இத்தனை வருடத்தில் அவளுக்கு பிடிக்கும் அனைத்தையும் ஒன்று விடாமல் அச்சு பிசறாமல் ஞாபகம் வைத்திருக்கிறான்.
உன் புருஷன் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காருமா, நீ கொடுத்து வச்ச பொண்ணு என்று அந்த பெண்ணவள் சொன்னதை கேட்டு மெல்ல சிறு தலையசைப்பு கொடுத்தாள் மான். அவள் சாப்பிடும் முன் பட்டென அவள் ஆள்காட்டி விரலில் ஒரு போடு போட்டான். கைய மடக்கி சாப்பிடு என்றான், கொஞ்சம் கூட மறக்காமல். அனைத்தையும் ஞாபகம் வைத்திருக்கிறான். மான்வழி சிறு அதிர்ச்சியுடன் அந்த தோசை எடுத்து வாயில் வைத்த நொடி விக்கல் வந்தது. என்று இருமினாள். யாரோ உன்னை நினைக்கிறாங்க போல, தண்ணிய குடிமா என்றார். தண்ணீர் எடுத்து குடித்தாள். ஆனாலும் விக்கல் நிற்கவில்லை. அவளுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. தம்பி, ஏதாவது பண்ணுங்க தம்பி, அந்த பெண் அவசரமாய் சொன்னார். தீரன் மெல்ல அவன் அமர்ந்திருந்த நாற்காலியை அவள் முன் இழுத்து போட்டு அமர்ந்தவன் அவள் கண்களை பார்த்தான். அவள் கண்களுடன் அவன் கண்களை கலக்க விட்டவன் மெல்ல அவள் காதோரம் விளையாடிய அந்த முடியை அவன் ஆள்காட்டி விரலால் ஒதுக்கி விட்டபடி அவளுக்கு மட்டும் கேட்கும்படி ஒன்றுதான் கேட்டான். பெண்ணவள் விக்கல் பட்டென்று நின்றது. ஓ சைஸ் என்ன என்று அவள் விக்குவதை மறந்து ஆவென்று வாயை பிளந்து பார்த்தாள் அவனை அதிர்ச்சியுடன். அத்தியாயம் 62. ஓ சைஸ் என்ன என்று தீரனின் திடீர் கேள்வியில் ஒரு மாதிரி ஸ்டன்னாகி போய் படபடக்கும் விழிகளுடன் பார்த்தவளுக்கு விக்கல் நின்றது கூட மறந்து போனது. என்ன? ஒரு மாதிரி தத்தி தடுமாறி வந்தது அவள் வார்த்தைகள். உன் செப்பல் சைஸ் என்ன என்றான் இந்த முறை தெளிவாக. செப்பலா என மான்விழி அப்பொழுதுதான் கவனித்தாள். இன்று முழுவதும் இருந்த பரபரப்பில் அவள் செப்பல் அணிய மறந்துவிட்டாள் என்பதை. அந்த அளவுக்கு நிதானமின்றி சுற்றி கொண்டிருக்கிறாள். 8 என்றவள், நீங்க இதத்தான் கேட்டீங்களா என்றால் தெரிந்து கொள்ளும் நோக்கத்தில். அவன் கண்களில் சிறு குறும்பு எட்டி பார்த்தது. செருப்பு மட்டும் போதுமா என்றவன் தாடியை தடவியபடி பெண்ணவளை பார்வையால் அளந்தான். அந்த பார்வைக்கான அர்த்தம் என்னவென்று பெண்ணவள் உணர்ந்த சமயம் அவள் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியாக விரிந்தது. பதட்டத்துடன் போர்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டவள் சாப்பிடுவதில் மட்டும் கவனமாக இருந்தாள். தீரன் சாப்பிடவில்லை. அவள் எண்ணியது போல அவள் சாப்பிட்டு முடித்து வரும் பொழுது தீரன் அவன் பர்ஸில் இருந்து காசை எடுத்து நீட்டினான் அந்த கடைக்கார பெண்ணிடம். நானே கொடுக்கிறேன் என்று அவனுக்கு முன் முந்திக் கொண்டு அவள் சாப்பிட்டதற்கான பணத்தை கொடுத்தாள் மான்விழி. தீரன் முதலில் அதை சாதாரணமாக விட்டுவிட்டான். அடுத்தவர்கள் சென்றது செப்பல் கடைக்குத்தான். அங்கு வேலை செய்யும் ஆண்களிலிருந்து அத்தனை ஆண்களும் மான்விழியை விழுங்குவது போல பார்த்தார்கள். இது சரிவராது என்று அவள் கையினை பிடித்தெழுத்து வேறு கடைக்கு, முக்கியமாக சேல்ஸ் ஓமன் இருக்கும் கடையாக பார்த்து அழைத்து சென்றான் தீரன். அப்பொழுது கூட பெரிய கடையில் செருப்பு வாங்கி போட தனக்கு தகுதியில்லை என்று எண்ணித்தான் அவன் தன்னை லோக்கல் கடைக்கு அழைத்து செல்கிறான் என்று தவறாக எண்ணி விரக்தியாக சிரித்து வைத்தாள். ஆனால் தீரனோ சேல்ஸ் ஓமன் இருந்த ஒரு கடைக்கு அழைத்து சென்றான். அது என்னவோ சிறிய கடைதான். ஆனால் அவன் அதையெல்லாம் கவனிக்கவில்லை. அவளை யாரும் கவனிக்க கூடாது என்பதில்தான் அவன் கவனம் இருந்தது. மான்வழி காலுக்கு ஏற்றாற்போல் ஒரு செருப்பை எடுத்துக்கொண்டு இந்த முறையும் தீரன் பணத்தை நீட்டினான். இப்பொழுதும் அவனுக்கு முன் முந்திக் கொண்டு மான்வழியே பணத்தை கொடுத்தாள். ஏன், நான் பணம் கொடுக்க கூடாதா? தீரன் ஒற்றை புருவம் உயர்த்தி பார்த்தான் அவளை. இல்ல சார், என்னதான் இருந்தாலும் இது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, பொய்யான கல்யாணம். அதனால எனக்கு நீங்க செலவு பண்றதை நான் விரும்பல. எனக்கு சொந்தமானவங்க எனக்கு செலவு பண்றதுல அர்த்தம் இருக்கு. நீங்க எதுக்கு சார் பண்ணணும்? எப்படியும் ஒன்னு 6 மாசம் தானே. பணத்துக்காக நான் அதெல்லாம் பண்ற மாதிரி ஆகிடக்கூடாது சார் என ஏதோ ஒரு தைரியத்தில் சொன்னவளை கண்டு தீரனின் கடையோர இதழில் சிறு புன்னகை உதிர்த்து சென்றது. எதுவும் பேசாமல் மௌனமாக அந்த காருக்குள் போய் அமர்ந்து கொண்டவன் மூச்சை இழுத்து விட்டான். அந்த அளவு கோபம் வந்தது தீரனுக்கு. இருக்கும் கோபத்துக்கு அனைத்தையும் அடித்து நொறுக்க தோன்றியது. மான்விழி காருக்குள் வந்து ஏறியதும் கார் மின்னல் வேகத்தில் சென்றது. அந்த வேகம் சொன்னது அவன் எந்த அளவு கோபத்தில் இருக்கிறான் என்று. சில வினாடிகளில் அந்த கார் தீரனின் பேலஸ் முன்னே வந்து நிற்க பெண்ணவளை திரும்பியும் பாராமல் வாசல் வரை சென்றவன் ஏதோ ஒரு உந்துதலில் திரும்பி பார்த்தான். மான்விழி ஒரு மாதிரி தயக்கமாக அந்த வீட்டை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். என்னதான் பிடிக்காத கல்யாணமாக இருந்தாலும் முதல் முறை வீட்டிற்குள் வருகிறாள். ஒரு ஆரத்தி எடுக்க கூட ஆளில்லை. அது அவசியமும் இல்லை என்று எண்ணி விட்டார்கள் போலும். அவள் மன ஓட்டத்தை சரியாக கணித்து விட்டான் போலும் அந்த கல்வன். யாரையோ சொடக்கிட்டு அழைத்தான். அதை புரிந்து கொண்ட அந்த வீட்டில் வேலை செய்யும் பெண் ஒருவர் ஆர்த்தி தட்டுடன் ஓடி வந்தார். ஆனால் தீரனின் கண்கள் தேடியது என்னவோ அங்கு சோஃபாவில் கும்பலாக அமர்ந்திருக்கும் அந்த சோனிய குடும்பத்தின் மத்தியில் அவன் அன்னையைத்தான். வாங்க என்றான் கண்களால். ராஜேஸ்வரி வந்து அவன் முன்னே நின்றார். விருப்பமே இல்லாவிடனும் அந்த ஆர்த்தி தட்டை எடுத்து அவரே இருவருக்கும் ஆர்த்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றார். விகா முகத்தை பார்க்க வேண்டுமே, விட்டால் எரித்துவிடும் காண்டில் இருந்தாள் அவள். ஒரு மாதிரி எரிச்சலுடன் பார்த்து கொண்டிருந்தாள். 10 அடி தள்ளி நடந்து சென்ற போதும் அந்த தாக்கத்தை புரிந்து கொள்ள முடிந்தது மான்விழியால். ஏனோ வெளியே இருந்த தைரியம் கூட அந்த வீட்டிற்குள் வந்ததும் மானுக்கு காணாமல் போனது.
தலையை குனிந்தபடி அந்த படிக்கட்டுகளில் ஏற போனவள் கையை பிடித்தான் தீரன். மான்விழி என்னவென்பது போல திரும்பி பார்த்தாள். லிப்ட்ல போகணும், வா என்றான் கர்ஜனையாக. ஆனால் மானுக்கு அந்த லிப்ட் யூஸ் பண்ணும் உரிமை இல்லை. இத்தனை வருடத்தில் அவள் அதை யூஸ் பண்ணியதும் இல்லை. அதனால் தயங்கினாள். இல்ல, நான் அதை யூஸ் பண்ணக்கூடாது, சற்று தயங்கியபடி சொன்னாள். அந்த வீட்டில் இருந்த அத்தனை பேரின் இதழிலும் நக்கல் தவழ்ந்தது. அவளுக்கு தெரியுது எதை எங்க வைக்கணும்னு. வீட்டு வேலைக்காரிக்கு நடந்து போக என்ன கேடு என வேண்டுமென்றே ராகவேந்திரன் சிரித்தபடி சொன்னார். ஆமாமா, இத்தனை வருஷம் அப்படித்தானே போனா. அவளுக்கு தெரியும் அந்த லிப்ட் யூஸ் பண்ற தகுதி இல்லன்னு. அவ வேலைக்காரி தானே என ஒவ்வொருத்தரும் நொடிக்கு ஒரு முறை அவளை வேலைக்காரி என்று முத்திரை குத்தினார்கள். என்னதான் பெரியவள் ஆனாலும் உறுதியுடன் இருக்க நினைத்தாலும் இத்தனை வருடம் அவர்களிடம் அவள் பட்ட கஷ்டமும் வேதனையும் கண்முன்னே வந்து போக அவள் உடல் தானாக நடுக்கம் கொண்டது. கண்கள் இரண்டும் அவளை அறியாமல் கலங்கியது. நடந்தே வர சார் என தலையை குனிந்தபடி சொன்னவள் அவனிடம் இருந்து கையை விலக்கிக் கொள்ள பார்த்தாள். ஆனால் இப்பொழுது தீரன் பிடி இறுகியது. மான் பதட்டத்துடன் தீரனை திரும்பி பார்த்தாள். இதற்கு முன்பிருந்து தீரன் தந்தைக்கு பயந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கும் தீரன் பற்றி அவர்களுக்கு சரிவர புரியவில்லை. இதழில் ஒரு மர்ம புன்னகையை படர விட்டவன் அத்தனை பேரும் கொஞ்சம் கூட யோசிக்காத வண்ணம் மான்வழியின் கையை பிடித்து தன்னருகே இழுத்தான். இதை எதிர்பாராதவள் அப்படியே அவன் மார்பில் வந்து மோதி நின்றாள். அவள் ஷாக் ஆவதற்கு முன் இன்னொரு அதிர்ச்சியை கொடுத்தான் அவளுக்கு. மற்றவர்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் மான்வழியை அப்படியே அள்ளி தூக்கிவிட்டான். இவ்வளவு நேரம் மான்வழியை கிண்டல் செய்து சிரித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அதிர்ச்சியுடன் ஆவென்று வாயை பிளந்தார்கள். அதிலும் விகா வாய்க்குள் ஒரு ஈ போய் குடும்பம் நடத்தி வந்துவிட்டது. அவர்களையெல்லாம் பார்த்து ஒரு நக்கல் புன்னகை சிந்தியவன் முதல் முறை, அதுவும் அவளை தூக்கி கொண்டு அந்த லிப்ட் உள்ளே சென்றான். லிப்ட் நகர்ந்து அவர்கள் இருக்கும் தளம் நோக்கி சென்றது. மான்வழி இன்னும் அதிர்ச்சியிலிருந்து வெளிவரவில்லை. ஒரு மாதிரி சிலை போல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். இன்னும் எவ்வளவு நேரம் மகாராணியை தூக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? தீரனின் நக்கல் பேச்சில்தான் அவர்கள் அறைக்கு வந்துவிட்டோம் என்பதே மான்வழிக்கு புரிந்தது. ஒரு மாதிரி ஷாக் ஆனவளுக்கு எப்படி ரியாக்ட் செய்வதென்றே புரியவில்லை. அவன் முகம் பார்க்க என்னவோ போலிருந்தது. அதனால் குளிக்க வேண்டும் என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவசரமாக பாத்ரூம் நோக்கி ஓடி வந்தவள் இதயம் வேகமாக துடித்தது. தீரன் திடீரென்று தூக்கி விடுவான் என்று மான்வழி கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. இன்னும் அவள் சேலையில் அவன் யூஸ் பண்ணிய பர்ஃப்யூம் ஸ்மெல் ஹெவியாக வருவதை அவளால் உணர முடிந்தது. என்ன நினைத்தாலோ அவசரமாக அவள் சேலையை கலட்டி அந்த வாசம் கூட தீண்ட வேண்டாம் என்று தண்ணீரில் நனைத்து போட்டாள். பின் நகையெல்லாம் பத்திரமாக கலட்டி வைத்து அந்த ஷவரை திறந்து அதில் நனைந்தவளுக்கு இந்த நாள் முழுவதும் அப்படியே கண்முன் ஓடியது. வசீகரன் என்ன செய்வான் என்று அவனை நினைத்து கவலை வந்தது. உங்களை ரொம்ப காயப்படுத்துறஞ்சோ, என்ன மன்னிச்சிருங்க. இங்கிருந்தே அவனிடம் மனதளவில் மன்னிப்பு கேட்டவள் குளித்து முடித்த பிறகுதான் இன்னொரு விஷயத்தை கவனித்தாள். அவனிடமிருந்து தப்பித்து அவசரமாக பாத்ரூம் வந்ததால் அவள் ட்ரெஸ் எடுத்து வர மறந்து போனதை. ஐயோ என்று நெற்றியில் கை வைத்துக் கொண்டவள் அங்கு ஓரமாக நனைத்து போட்ட சேலையை பார்த்து பெருமூச்சு விட்டாள். இப்பொழுது வேறு வழியே இல்லை. ஒரு பிங்க் வண்ண டவல் மட்டும் அவளை பார்த்து பல்லை காட்டியது. கடவுளே, அவர் முன்னாடி எப்படி இந்த டவலை கட்டிட்டு போவ? பேசாம அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா என்றாலும் அவனை அழைத்து கேட்கும் அளவிற்கு அவளுக்கு எங்கே தைரியம்? அதனால் வேறு வழியே இல்லாமல் அந்த பிங்க் வண்ண டவலை எடுத்து மார்போடு சேர்த்து சுற்றி கொண்டு கீழே பார்த்தாள். அதுவோ முட்டிக்கு மேல் வரைதான் இருந்தது. அப்படியே அவளின் வெள்ளை நிற பளிங்கு கால்கள் பளிச்சிட்டு தெரிந்தது. அதீத பயத்துடனும் தயக்கத்துடனும் மெல்ல தலையை மட்டும் வெளியிட்டு பார்த்தாள் மான்வழி. தீரன் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து புக்ஸ் படித்துக் கொண்டிருந்தான். அத்துடன் ஹெட்போன் மாட்டி பாட்டு கேட்டு கொண்டிருந்தான். அவன் கவனம் அங்கிருப்பதனால் நிச்சயம் அவன் பார்வை தன் பக்கம் திரும்பாது என்ற நம்பிக்கையில் மெல்ல மெல்ல அவளின் பொன்பாதங்களை எடுத்து வைத்து அவள் சாலி இருக்கும் இடத்தை நோக்கி நகர்ந்தாள், சத்தம் போடாமல். முடிந்தவரை அவன் பார்த்து விடக்கூடாது என்று எண்ணி திரும்பியவளின் முன் பட்டென்று வந்து நின்றான் அவன். இதை எதிர்பாராதவள் அப்படியே பயத்தில் பின்னால் கால் வைக்க தண்ணீர் பட்டு டைல்ஸ் தரை வழுக்கி விட்டது. அதில் கால் இடறி விழப்போனவளை இடையோடு சேர்த்து தாங்கி அணைத்தது அவன் இரும்பு கரங்கள். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.